மொத்தம் எத்தனை ஹேர் பின் பெண்டு? 20 ஹேர் பின் பெண்டு. 20 ஹேர் பின் பெண்டு. இது வந்து ஃபஸ்ட்டு இது நம்ம ஏற்கனவே பெருமாள் மலையிலேருந்து பழனி ரோட்டில் ஒன்று கொடுத்தோம். இது பெருமாள் மலையிலேருந்து கும்பக்கரை பெரியகுளம் ரோடு. ரெண்டுமே திக் ஃபாரஸ்ட்டு தான். ஸோ இதுவும் ஒரு த்ரில்லான ரைடாக இருக்கும். நம்ம உங்களுக்கு இதையும் அப்டேட்டில் கொடுக்குறோம். ஸோ இந்த பாதையை பொறுத்தவரையில் நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சது தான். ஃபுல்லாக வந்து நிறைய விலங்குகள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா செக் போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. 20 கொண்டை ஊசி வளைவு கொண்ட இந்த பாதையே ஃபுல்லாக திக் ஃபாரஸ்ட்டு. இங்கேயும் நம்ம வந்து ஏற்கனவே போட்ட வீடியோ, பழனி ரோட்டில் போட்ட வீடியோ வந்து மெயின் ரோட்லேருந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இறங்கணும். பட் இது வந்து அப்படி இல்லை, இது மெயின் ரோடே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போது இதில் வந்து நிறைய யானைக்கான வேலிகள் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பைன் ஃபாரஸ்ட் வரும். அதை தாண்டி சிறுத்தை புலிகள் நடமாட்டம் வந்து இங்கே நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பகல்லே நிறைய அந்த மாதிரி காட்சிகள்லாம் சமூக வலைதளங்களில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம அதை தான் போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம லக்கு, நம்ம வியூவர்ஸோட லக்கு ஏதாவது வந்ததுனாலும் கருப்பாக இருந்துச்சு, என்னன்னு தெரியல. ரிவேஸ் பார்ப்போம். எங்கே கருப்பாக இருந்துச்சா? கருப்பாக தான். கருஞ்சிருத்தையா? சிறுத்தை மேலே இல்லை, கருப்பாக வேறு என்ன வரப்போகுது? இங்கே எப்படி ஆனாலும் வீடியோ ஆன்ல தானே இருக்குது, கவராக இருக்கணும்ல. பாறையான்னு தெரியல. பாறேன் பாறைக்கும் தான் பெருசா மனுஷால் தான். கருப்பு கலர்ல சிறுத்தன்ட்டப்போ ஃபுல்லாக கருப்பு கலர். ஆண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உனக்கு கருப்பா தெரியுறதெல்லாம் வந்து மிருகமா தெரியுது. திரும்பி போல ஃபுல்லாக கருப்பு ட்ரெஸ் போட்டு. நல்ல வேலை செந்தியில் வந்து காட்டு பண்ணின்னு ஒரு முறை சுட்டுருவான் கவுண்டமணி காமெடியில். அந்த மாதிரி நீ வந்து மிருகன்ட்டு அடிக்காமல் குட்டி, அது வரைக்கும் சந்தோஷம். நல்ல ஃபாரஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த பறவை அழகாக இருக்குது. ஹேட்பின் இது வந்து பெரும்பாலும் இதில் வந்து மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க. செக் போஸ்ட் லாக் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா 6 மணிக்கு மேலே மிருகங்கள் நிறைய ஈவினிங் டைம் வந்து ரோடு கிராஸ் பண்ணுன்றதுனால இங்கே வந்து அலோட் பண்ணுறது இல்லை. சரியா? பகலில் வந்து போகலாம் வரலாம் இந்த ரோட்டில். இங்கேருந்து உங்களுக்கு பெரியகுளம் 30 கிலோமீட்டர் நம்ம வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலேருந்து பெருமாள் மலையிலேருந்து ரைட் சைடு கட் பண்ணணும். நாம் வந்து கொடைக்கானலில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், யூடியூபோட வருமானத்துக்கு நம்ம எந்த முயற்சியும் எடுக்கலை, எந்த விஷயமும் நம்ம பண்ணலை. நாங்கள் கொடைக்கானலில் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம், ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டு. ஸோ அதுக்காக நாங்கள் வீக் டேஸ் வியாழக்கிழமை கிளம்பி வந்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இங்கே தான் அதிகமாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த இயற்கை, கொடைக்கானலுடைய அந்த இயற்கையை காப்புக்காடு அத்துமீறி நுழைபவர்கள் ஏதோ போட்டிருக்கிறாங்க போர்டில். சரி, ஓகே. நம்ம வந்து இந்த கொடைக்கானலுடைய இயற்கையை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால நம்ம வந்து இதை கொடுக்குறோம். நிறைய யூடியூபர்ஸு இது போட்டிருக்கிறாங்க. பட் ஆனால் எல்லா இடமும் போட்டிருக்காங்களா எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வர்றது எப்போவும் ஒரு முறை தான் வருவாங்க. பட் நாங்கள் வந்து அப்படி இல்லை. நாங்கள் இதுவே எங்களுக்கு தொழில், ரியல் எஸ்டேட் அண்ட் டூரிசம் தான் தொழில். ஸோ அதுக்காக நாங்கள் இங்கே அதிகமாக வரும்போது கிடைக்கக்கூடிய அப்பப்போ கிடைக்கக்கூடிய இயற்கையான காட்சிகளை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். புரியுதா? பாருங்கள், அதுக்குள்ளே மழை வந்துடுச்சு பாருங்கள், சாரல். ஸோ பனிச்சாரல் விழுது. நல்ல இயற்கையான சில்னஸ் கிளைமேட் கூட நம்ம போக போகிறோம். நீங்கள் வந்து வியூஸ் பார்க்கும்போது நல்ல பொறுமையாக ரசித்து பாருங்கள். சரியா? எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இதில் கொடுக்குறோம். நம்ம இதுக்கு முன்னாடி நார்மலாக வந்துட்டு வத்தலகுண்டு டு கொடைக்கானல் ரோட்டில் நிறைய காட்சிகள் கொடுத்துருக்குறோம். ஒரு முறை அந்த மரத்தில் வந்து காட்டு அணில் வந்துச்சு, அதை வந்து கொடுத்துருந்தோம். இப்போ நேற்று நாங்கள் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிங்கம் மாதிரி முகம் இருக்குள்ள குரங்கு, அந்த குரங்குகளுடைய கூட்டம் வந்து ஆன் ரோட்லேயே, வத்தலக்குண்டு டு கொடைக்கானல் ஆன் ரோட்லேயே இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துருக்குறோம். இப்போ அதை வந்து நாங்கள் கொடுப்போம். ஸோ இப்படி வந்து தொடர்ந்து நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் பாருங்கள்,
நம்ம டீம் இதே மாதிரி இன்னொரு டீம் வந்து குற்றாலத்தில் ஃபுல்லாக இப்போது இந்த மாதிரி இயற்கையை வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. ப்ராப்பர்ட்டி ஸ்டோருடைய யூடியூப் சேனலில் அது வரும். அது மட்டும் இல்லை, அங்கே டீம் இப்போ வந்து நல்ல ஃபாரஸ்ட்டுக்குள்ளே புளியரைக்கிட்ட போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு பக்கம் இங்கே லைவில் வந்துக்கிட்டு இருக்கு. அதையும் பார்த்துட்டே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். நாம் போகிறது இப்போ நல்ல திக் ஃபாரஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரோடே வந்து ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஆள் நடமாட்டமே கிடையாது. ஃபுல்லாக யானை வேலி ஃபுல்லாக பாருங்க. யானைக்கு வேலி போட்டிருக்காங்க பாருங்கள், மின் வேலி போட்டிருக்காங்க ஃபுல்லாக. அதே நேரத்தில் சாரல் அழகாக இருக்குது. மலைகளுக்கு மேலே நல்ல காற்று, காற்று. இப்போ நம்ம அடுத்ததாக வந்து பைன் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே போக போகிறோம். பைன் ஃபாரஸ்ட்னால் நீங்கள் கொடைக்கானலில் வந்து டிக்கெட் புக் வந்து நம்ம பண்ணிவிட்டு உள்ளே போகிறோமே அந்த பைன் ஃபாரஸ்ட் இல்லை. இதே காட்டுக்கு உள்ளால் வந்து இருக்கக்கூடிய பைன் ஃபாரஸ்ட்டு. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். இப்போ தான் என்னென்னா முதல் மரம் வந்துருச்சு. ஹாய், குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க குளிச்சுக்கிட்டு. நாங்கள் நெக்ஸ்ட்டு வர்றோம். நாங்களும் அடுத்த டைம் உங்களெலாம் கொடைக்கானல் பக்கம் தள்ளிட்டு நாங்கள் குற்றாலம் பக்கம் வந்துடுறோம். உள்ளே வந்துட்டோம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. எங்களுது பாரு ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு அதையும் காட்டு. ஃபுல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு பாரு ஏரியா, நல்லா சூப்பராக இருக்குது. என்ன ஸ்பெஷல்னால் கொடைக்கானல் நல்ல சில்னஸ்ஸு. பைன் ஃபாரஸ்ட் வந்துடுச்சு. ஏன்னா பைன் ஃபாரஸ்ட் பாரு. ஆஹா, பைன் ஃபாரஸ்ட் பார்க்கிங் இல்லை டவரோடு தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். பைன் ஃபாரஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே அவன் மேலே போய்கிட்டே இருக்கலாம். நம்ம அடுத்த ஒர்க் இருக்குது நமக்கு. இது நம்ம வியூவர்ஸுக்காக ஒரு காட்சி, இயற்கை. அவருக்கு என்னப்பா, இப்போ எப்போவுமே அவர் இளமை தான். என்னண்ணா ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டா? ஓகே என்ஜாய் பண்ணுங்க. கொண்டை ஊசி வளைவு நல்லா ஹில்லு மேலே ஏறுது பாருங்க. மூவ் பண்ணு. மிஸ்டும் இருக்கு. ஆனால் அதேமாரி என்ன ரயில்வே ட்ராக்ல இருந்து குளிச்சுட்டு இருக்கீங்க? புது சைடா? பார்த்து ட்ரெயின் வந்துட போகுது. விட அடுத்து நம்ம வந்து ஊட்டி, மூணாறு அங்கெல்லாம் புது சைட்டு போட்டுடலாம். நாங்கள் மூணாறில் புது சைட்டு லைவ் காமிச்சோன்னா நீங்கள் ஊட்டியில் காட்டுங்க. ஏகப்பட்டது போட்டிருக்குது. என்ன பொறுமையாக ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க சத்தம் போட்டுட்டு. உங்களுக்கு நல்லா இருக்கு. மிஸ்ட்டு சூப்பராக இருக்குதே. இங்கேயும் அதே கிளைமேட் தான்ண்ணா, சேம் கிளைமேட் தான் இங்கேயும். மலை சைடில் பாருங்க தெரியும் உங்களுக்கு. எங்களுக்கு கொஞ்சம் சில்னஸ் அதிகமாக இருக்குது எங்களுக்கு. கொண்டை ஊசி வளைவு நல்லா ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. ஆமாம், ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லென்த்து போய்கிட்டே இருக்குது. அதனால் அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 9 நிமிஷம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று வருமே. ஆமாம், பார்க்குறதுக்கு நீங்கள் தயார்னா நான் 1 மணி நேரம் வீடியோ கூட கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இயற்கை அழகு ரசிக்கிறதுக்கு நிறைய மக்கள் வந்து நேரில் பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய மக்கள் என்ன இருக்கிறாங்க. கொடைக்கானல் வந்து வீடியோவில் பார்த்துட்டு நேரில் பார்க்காத மக்கள்லாம் எவ்வளோ இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம். பாருங்கள் எப்படி ஏறுது பாருங்கள். ஸ்லோப்பாக ஃபுல்லாக கொண்டை வீசி வளவு ஸ்லோப்பாக மேலே ஏறுது. அப்படியே ஆனால் இது செம ஸ்பாட்டு பாருங்கள். ஏரியா சூப்பராக இருக்குது. வாவ், உங்களுக்கு தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருங்க. இது மாதிரி பல்வேறு அற்புதமான இயற்கை விஷயங்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம்.
பார்க்கிங் இது இதோ இருக்குது இந்த இடம் தான் வியூ பாயிண்ட்டு. ஸோ அடுத்து நம்ம வந்து வியூ பாயிண்ட், இந்த வியூ பாயிண்ட் வந்து மறைஞ்சிருக்குது மரங்கள் நிறைய. அடுத்த வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. இதில் தான் போன வாட்டி இந்த 7:30 ஃபுல்லாக அந்த புள்ளிங்க பசங்கள்லாம் ஏறி நின்று ஆடிட்டு இருந்தாங்க. ஆமாம், இங்கே கூட யாரோ ஒருத்தர் நிற்கிறாரு, வெறும் புள்ளிங்க மாதிரியே கட்டிங் பண்ணியிருக்காரு. புள்ளிங்க தான் ஃப்ரெண்ட்ஸு. புள்ளிங்கன்னு சொன்ன உடனே புள்ளிங்க பசங்களாம் என்னை திட்டாதீங்க, நான் வந்து தப்பாலாம் சொல்லலை உங்களை, உங்களுக்கு பேர் அப்படி தான் வச்சுருக்கிறாங்க, அதனால் என் மேலே கோவப்படாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் அண்ட் சி. சூப்பரான ஒரு வியூ பாயிண்டில் உங்களுக்கு ஃபுல் ஹில்லை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். காமிச்சிட்டு அதோட இந்த வீடியோ எண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் சொன்னது மாதிரி இரவு நேரங்கள் பயணம் தடை செய்யப்பட்டது. இந்த பாதையில் இரவு நேரம் பயணம் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க, செக் போஸ்ட் வச்சுருக்குறாங்க. சரியா? ஸோ நாம் வந்து இது வந்து பகல்ன்றனால நம்மளை விட்டுருக்குறாங்க. பாருங்க எப்படி ஃபுல் ஃபாரஸ்ட்டு தான், பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க. ஹேர்பின் பென் எப்படி ஏறுறோமோ அது மாதிரி இப்போ இறங்குது பாருங்க. கொண்டை ஊசி விளைவு போட்டிருக்கு பாருங்க. யாராவது கொண்டை ஊசி விளைவு இப்போ தான் 6 இறங்கியிருக்கிறோம். 31 இது போட்டிருக்குது. அதில் 20 வந்து இதில் இப்படியே போய்கிட்டே இருந்தோன்னா கரெக்டாக கும்பகர ஃபால்ஸ் வந்துடும். பட் நம்ம கஸ்டமர் சைட்டுக்கு வர்றாங்க, அந்த ஒரு 1 ஹவர் அவங்க வர்றதுக்கு டைம் இருக்குதுன்றதுனால அந்த 1 ஹவரை உங்களோட நம்ம வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் ரிட்டன் கிளம்பிடுவோம். ஸோ கஸ்டமர் சைட்டு விசிட்டிங் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்களுடைய வரவு, அவங்களுடைய அந்த பர்ச்சேசிங், இது எல்லாம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி தகவல்களை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பொருளாதார சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வியூ பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு நான் சூப்பராக காமிச்சிட்டு அதோட நம்ம இந்த பயணத்தை, இந்த வீடியோவை நாம் வந்து நிறைவு செஞ்சுக்குவோம். அந்த வியூஸ் வந்து நான் காட்டுறேன், அதுவும் உங்களுக்கு எண்டிங்கில் வந்து அந்த காட்சி மலைகளுடைய அழகு வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம். அதோட நம்ம முடிச்சுக்குவோம். நம்ம சேனலில் நம்மளோட வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் திரும்பவும் சொல்கிறோம், யூடியூப்போட வருமானம் நம்மளுடைய நோக்கம் இல்லை. எங்களுடைய நோக்கம் இயற்கையை வந்து ரசிக்கிறது, இயற்கையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, இதுதான் நம்மளுடையது. ஸோ எங்களோட ஒரு பெரிய நெட்வொர்க்கு சோசியல் மீடியாவில் இருக்கணும். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம இது பண்ணுறோம். சரியா? ஓகே, நம்ம நெருங்கிட்டோம் வியூ பாயிண்ட்டை. இந்த காட்டுக்குள்ளால இப்படி ஒரு அழகான கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சுருக்குறாங்க. வேலிலாம் பாருங்கள், ஃபுல்லாக வேலி போட்டு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸ் இது. நல்ல பூக்கள்லாம் அழகாக இருக்குது பாருங்கள், சிகப்பு பூக்கள். அந்த ஹில் நெருங்கிட்டோம், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். இது நாங்கள் வேறு எந்த எடிட்டிங்லாம் பண்ண போகிறதில்ல, தம்ப்நெயில் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே வந்து டோட்டலாக கொடுத்துருக்குறோம். ஃபுல் லைவ் வீடியோன்னே நீங்கள் சொல்லலாம் இதை, அந்தளவுக்கு. பட் என்னென்னா நாங்கள் நெட்வொர்க் இருக்கிற ஏரியாவில் போய் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். ஸோ நான் போய் அப்லோட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அதை. ஃபாரஸ்ட் ரைடு அப்படின்றதே ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த வாட்டி எர்டிகா கார் எங்களுது. நெக்ஸ்ட்டு நாங்கள் வரும்போது ஃபார்ச்சுனரில் வரலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபார்ச்சுனர் வந்தால் இன்னும் அட்வான்ச்சரான நிறைய ரைடு உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அந்த இயற்கையை நீங்கள் ரசிக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து எர்டிகா காரை பொறுத்தவரையில் ஹில்லுக்குள்ளால் போக முடியல. நாங்கள் ஹில்லில் ரோடு இருக்கிற பகுதி ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். அதுவே பெரிய சவாலான விஷயந்தான், காமிச்சிருக்கிறோம் எர்டிகாவில். பட் ஆனால் இந்த ரோடு இல்லாத பகுதிகள் இருக்குதுல்ல, அந்த பகுதிகள் வந்து உங்களுக்கு நாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் கம்பல்சரி ஃபார்ச்சுனரில் வரும்போது உங்களுக்கு அந்த காட்சிகளை நம்ம கொடுப்போம். சரியா? அப்போ நாங்கள் எல்லா டீமுமே இருப்போம், நிறைய டீம் இருக்கும் அதில். ஸோ விரைவில் அது ஒரு பிளான் பண்ணிக்கிறோம். அது குற்றாலமாக இருக்கலாம், இல்லைனா கொடைக்கானலாக இருக்கலாம். பட் அது ரொம்ப ட்ரெக்கிங் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதில் நம்ம வந்து உங்களுக்கு ஃபுல் விஷயமும் நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருங்க. வியூ வந்துருச்சு, சூப்பரான ஹில் அப்படின்னு நிறுத்திக்குமா. வாவ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் இறங்க போகிறோம், உங்களுக்கு வியூ காட்ட போகிறோம். வந்து பாருங்கள். 14 நிமிஷம் ஆயிடுச்சு.